நண்பர்களே, செல்வம் என்றால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? ஒரு பெட்டி நிறைய தங்கமா? இல்லை. ஒரு அறையை திறந்தால் ஒரு நாட்டின் பட்ஜெட்டை விட அதிக தங்கம் இருக்கிறது என்றால் உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இது கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் மர்மமான பாதாள அறை பி பற்றிய கதை. 2011 ஆண்டு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கோவிலின் பாதாள அறைகள் திறக்கப்பட்டன. அறையே சி டி என ஒவ்வொன்றாக திறக்கப்பட உள்ளே இருந்த வைரம், வைடூரியம், தங்கச் சிலைகளை பார்த்த உலகமே ஸ்தம்பித்து போனது. அதன் மதிப்பு சுமார் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேல். ஆனால் அறைபி என்ற அந்த ஒரு கதவின் முன்னால் அனைவரும் நின்றார்கள். அந்த கதவில் பூட்டு இல்லை, சாவி துளை இல்லை. அதற்கு பதிலாக 2 பெரிய நாகப்பாம்புகள் செதுக்கப்பட்டிருந்தன. இந்த கதவு நாகபந்தமி மூலம் பூட்டப்பட்டிருப்பதாக கோவில் பூசாரிகள் எச்சரித்தார்கள். அறிவியல் அறிஞர்கள் நவீன கருவிகளை கொண்டு அந்த கதவை திறக்க முயன்றார்கள். ஆனால் கதவிற்கு பின்னால் அலைகள் மோதும் சத்தம் கேட்பதாகவும் ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி தடுப்பதாகவும் உணர்ந்தார்கள். 1930களில் அந்த கதவை திறக்க முயன்ற போது ஆயிரக்கணக்கான பாம்புகள் எங்கிருந்தோ வந்து அவர்களை விரட்டியதாக ஒரு பதிவு இன்றும் இருக்கிறது. இன்று வரை அந்த அறைபி திறக்கப்படவே இல்லை. ஒருவேளை அதை திறந்தால் உலகிற்கு பேராபத்து ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. மனித அறிவுக்கு எட்டாத ஆன்மீக ரகசியமா அல்லது பழங்கால தொழில்நுட்பமா? விடை தெரியாத அந்த ரகசியம் என்றும் அந்த இருண்ட பாதாள அறைக்குள் மர்மமாகவே உறங்கிக் கொண்டிருக்கிறது. சில கதவுகள் பூட்டியே இருப்பதுதான் மனித குலத்திற்கு நல்லது போலும். உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.